வணக்கம் நண்பர்களே. திருமணம் ஆகாதவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. உடனே இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாருன்னு முதல்ல பார்க்குற கேஸே நீங்கள் தான். குறிப்பாக திருமணம் ஆகாத நீங்கள் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, இந்த தலைப்பு. அதுக்குன்னு 18+ கண்டென்ட்லாம் அந்த வீடியோவில் நம்ம எதுவும் பேச போகிறதில்ல. ஸோ எல்லாருமே பார்க்கலாம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குறிப்பாக சில வாஸ்து டிப்ஸ் சொல்கிறோம். அது நீங்கள் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இதில் 30 வயதை கடந்த நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 30 வயதை கடந்த ஆணோ பெண்ணோ உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா உங்கள் வீட்டில் கிழக்கு பகுதி முழுவதும் அடைபட்டிருக்கும். வடகிழக்கில் மாடிப்படி இருக்கும். தென்மேற்கில் பெட்ரூம் இல்லாமல் இருக்கும். வடக்கு முழுவதும் அடைப்பட்ட வீடாக இருக்கலாம், அல்லது வடகிழக்கு வெட்டுப்பட்ட வீடாக இருக்கலாம். தென்கிழக்கும் தென்மேற்கும் கூட சில இடங்களில் வெட்டுப்பட்ட வீடாக இருக்கலாம், அல்லது தெரு பார்வை இந்த மாதிரியான அமைப்புகள் உள்ள வீடுகளாக இருக்கலாம். சில வீடுகளில் வடக்கு கிழக்கு எல்லை வரை பெரிய போர்ட்டிகோ அல்லது பெரிய கார் ஷெட்டோ அல்லது வடக்கு கிழக்கு எல்லை வரை கட்டப்பட்ட கட்டிடமாக கூட இருக்கலாம். வடகிழக்கில் பூஜா, தென்மேற்கில் பூஜா உள்ள வீடுகளாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்புள்ள வீடுகளில் திருமண தடை அப்படின்றது இயல்பாகவே இருக்கும். நான் சொன்ன இந்த அமைப்பு உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா, சொந்த வீடாக இருந்தால் சொந்த வீட்டை சரி பண்ண பாருங்கள். வாடகை வீடாக இருந்தால் வீடை கொஞ்சம் நாளைக்கு மாற்றி இருக்க பாருங்கள். சரி, அப்படி வீடு மாறும் பொழுது என்னோட சேனலில் ஒரு பதிவு போட்டிருக்கோம். வாடகை வீடு எப்படி பார்க்கணும்னு ஒரு பதிவு இருக்குது. அதை போய் பார்த்து அதுக்கு அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வீடை செலக்ட் பண்ணி நீங்களே தேடி கண்டுபிடிச்சி வீடு மாறிக்கிடுங்க. கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கிறதுக்கு, திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு கேட்டால் இன்னும் ஒரு முக்கியமான காரணம் உண்டு. புத்தக கடையில் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் கிடைக்குது, திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப பழைய புத்தகம். அது இன்னைக்கு பிரிண்ட் போட்டு ரொம்ப வேகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த புக்கம் ஒரு நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு எல்லாரும் ஈஸியாக திருமண பொருத்தம் கற்றுக்கிற மாதிரி ஒரு எளிமையாக இருக்கும். ஒரு 2 பேஜ் 4 பேஜில் கற்றுக்கலாம். 10 நிமிஷம் படித்தா யார் வேணால் கற்றுக்கலாம். ஸோ அந்த புத்தகத்தை வாங்கி வீட்டில் உள்ள தாய்மார்கள் கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டு எந்த ஒரு ஜாதகத்தை வந்தாலும் முதல்ல அதில் திருமண பொருத்தத்தை போய் பார்த்துட்டு, ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து அது தேரும் தேராது, பொருத்தம் இருக்குது பொருத்தம் இல்லைன்னு சொல்லி இவங்களே அரைகுறையமாக அந்த ஜோதிடத்தை படித்து வச்சுக்கிட்டு பிள்ளைங்க வாழ்க்கையில் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகாமல் தடுக்கிறதுக்கு பேரண்ட்ஸே பல இடங்களில் காரணமாக இருக்கிறது நிறைய இடங்களில் பார்க்குறேன். ஸோ இதனாலேயும் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகாத, பசங்களுக்கு திருமணம் ஆகாத வீடுகள் நிறைய இருக்குது. அதை தாண்டி எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறையா இருக்கிற வீடுகள்லையும் திருமணம் ஆகாமல் இருக்கிறது. ஸோ நான் சொன்னது வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு பார்ட்டு, இந்த மாதிரி அரைமுறை ஜோதிடங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு பார்ட்டு, இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஒரு பார்ட்டில் திருமணம் ஆகிறதுல. நண்பர்களே, இவைகள் அனைத்தும் சரியாக இருந்தால் கண்டிப்பாக 30 வயதுக்கு முன்னாடி திருமணம் ஆகிருக்கும். 30 வயதை கடந்துருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன பார்ட்டில் உங்கள் வீட்டில் உங்கள் சைடில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதை சரி பண்ண பாருங்கள். ரொம்ப வயது கடந்துருச்சு அப்படின்னா ஸோ திருமணமே ஆகாத நிலைக்கு தள்ளப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை நீங்கள் 90 கிட்ஸாக இருந்தாலும் கூட உங்களுக்கு திருமண வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ கவனம். நன்றி.